ஹாய் ஹலோ வாங்க சைலா கிச்சனில் என்ன செய்யலான்னா இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி சேமியா பிரியாணி செய்யலான்னு இருக்கோம். அதுக்கு பாத்திரத்தை வச்சுட்டு அது எண்ணெய் ஊற்றி எல்லாம் எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை லவங்க போட்டாச்சு. பட்டை லவங்க நல்லா பொரியட்டோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தேவைக்கேற்ற வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சேமியா போட்டுருமோ அந்த அளவுக்கு தாங்க வெங்காயம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயத்தோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இப்போது அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவைக்கேற்ற புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3 மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது நல்ல ஒரு கலரி விட்டுட்டு நம்ம சிக்கனை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியாச்சுங்க. சிக்கனை கொட்டியாச்சு. இப்போது நல்லா கலரி விட்டுட்டு தேவைக்கேற்ற உப்பு, தேவைக்கேற்ற மிளகாய், சக்தி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு, கறி நல்லா வந்துருச்சு. இப்போது அது கூட நல்லா கலரி விட்டுட்டு ஒன்றும் இல்லைங்க, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு கேப்பில், அதுதான். அதுக்கப்புறம் நல்லா வந்துருச்சு. இப்போ அது மேலே நம்ம சேமியா போட்டுக்கலாம். சேமியாவும் போட்டாச்சு. மேலாக்கா ஒரு கலரிட்டு நம்ம அது மேலே மூடி போட்டுடலாம். மூடியும் போட்டாச்சு. இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அதை எடுத்துகிட்டு மேலே அப்படியே கலரி பார்த்தாவே தெரியுங்க. எடுத்து பிடிச்சா சேமியா வந்துருந்துச்சு. ஓகே, பாய் நண்பர்களே.